கவிஞர்கள் ஏன் கொண்டாடப்படுகிறார்கள்? காரணம், கவிஞர்கள் உண்டாக்கப்படுவதில்லை. சட்டம் படித்தால் நீங்கள் வழக்கறிஞர், சட்டத்தில் தேர்ந்தால் நீதியரசர். ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்தால் அவன் பொறியியல் கலையாளர், மருத்துவ பட்டம் பெற்றால் அவர் மருத்துவர், பேராசிரியர் பதவிக்கு மொழி தெரிந்தால் அவர் பேராசிரியர். கவிஞனுக்கு என்ன படிப்பு? இந்த எந்த படிப்புக்குள்ளும் கவிஞன் கட்டுப்பட மாட்டான். கவிஞன் ஒரு தான் தோன்றி சூரியனின் கீற்றிலிருந்து பிறக்கிறானா, மலர்கள் வெடிக்கும் மனத்திலிருந்து பிறக்கிறானா, நதிகளின் சலசலப்பில் பிறக்கிறானா, மயில் தோகையின் வருடலில் பிறக்கிறானா, இடியின் முழக்கத்தில் பிறக்கிறானா, மின்னலின் ஒளியில் பிறக்கிறானா, மின்மணி பூச்சியின் இறக்கையில் பிறக்கிறானா, அவன் பெண்ணில் பிறக்கிறானா, மண்ணில் பிறக்கிறானா, விண்ணில் பிறக்கிறானா என்ற ஒரு அத்தாட்சியை இதுவரைக்கும் உலக இலக்கியம் வரையறுக்கவில்லை. அவன் தோன்றுகிறான், தன்னிலிருந்து இன்னொன்றாய் தோன்றுகிறான். எல்லோரும் பார்ப்பது போல் அவன் பார்ப்பதில்லை, அவன் வேறு வழியில் பார்க்கிறான். எல்லோரும் ரசிப்பது போல் அவன் ரசிப்பதில்லை, அவன் வேறு வகையில் ரசிக்கிறான். லைலா மஜ்னூன் என்ற காதல் உங்களுக்கு தெரியும். லைலா ஒன்றும் பேரழகி இல்லையாம், கருப்பாம், மூக்கு கூட கொஞ்சம் சப்பையாம், எடை குறைந்தவள்தானாம். அவளை பார்த்து கயஸ் என்பவன் மஜ்னூன் என்று ஆகிவிட்டான். கயஸ் அவன் இயற்பெயர், மஜ்னூன் பைத்தியக்காரன். யார் மீது பைத்தியம்? லைலா மீது பைத்தியம். கேட்டார்கள் நண்பர்கள், அவள் ஒன்றும் அழகி இல்லையே, அவள் மீது ஏன் இவ்வளவு பைத்தியம்? மஜ்னூன் சொன்னான், லைலாவை நீங்கள் மஜ்னூவின் கண்களால் பார்க்க வேண்டும், உங்கள் கண்களால் அல்ல. இந்த உலகத்தை தோழர்களே கவிஞர்களின் கண்களால் பார்க்க வேண்டும். சூரிய உதயத்தை, சந்திரோதயத்தை, புல்லின் புழகத்தை, பூக்களின் மலரை, நதியின் ஒளியை, குயிலின் கீதத்தை, மயிலின் ஆட்டத்தை, அழுக்கின் அழகை, வியர்வையின் வாசத்தை, எல்லாவற்றையும் நீங்கள் கவிஞனின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஒருத்தி அழகி, எப்படி சொல்வீர்கள்? பார்த்தால் பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் எல்லோரும் சொல்வது. அவளை போன்ற அழகி 8 ஜில்லாவிலும் இல்லை, இப்படித்தான் சொல்வார்கள். அடடே, அவள் காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, கண்கள் குவளைப்பூ, தடங்கள் தாமரைப்பூ, விரல்கள் காந்தள், கழுத்து சங்கு புஷ்பம், அவள் அழகி, இப்படியெல்லாம் சொல்வார்கள். ஒரு கவிஞன் சொன்னான், அவளை படைத்து விட்டு பிரம்மன் குளத்திலே சென்று கைகழுவி கொண்டான், தாமரை பூக்கள் பூத்தன. பாருங்க, அவளை படைத்து விட்டு கைகழுவ போனான் பிரம்மன் குளத்தில். அவளை படைத்த எச்சத்தில் இந்த குளத்தில் தாமரை பூக்கள் பூத்தது என்றால் உச்சத்தில் அவளை விட்டனை அழகாக இருப்பாள். எச்சத்திலேயே தாமரைகள் என்றால் உச்சத்தில் அவள் எப்படி அழகி? அவன் கஞ்சன், எப்படி சொல்வீர்கள்? நாய்த்தோலில் வடிகட்டிய கஞ்சன், கம்பளியில் வடிகட்டிய கஞ்சன், எச்சிற்கையால் காக்கை ஓட்டாத கஞ்சன், இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும். கவிஞன் சொன்னான், அவன் கஞ்சன் தேர்நிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்தான். இப்படி சொல்லுவதற்கு வழக்கறிஞர்களும் நீதிபதிகளையும் தாண்டி, அறிஞர் பெருமக்களையும் தாண்டி ஒரு கவிஞன் தான் தன் உணர்ச்சியை, உள்ள கிடக்கையை, உள்ளுணர்வை, மொழியின் வலி வாங்கி உங்களுக்கு செலுத்துகிறான். எனவேதான் கவிஞன் மாறுபட்டு இருக்கிறான்.